கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 67 நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு சில பேருக்கு சத்தியத்தை சொல்கிற பாக்கியத்தை தந்தீரே. நீர் வாழ்க ஆண்டவரே. உம்முடைய கருணையே கருணை, உம்முடைய இரக்கமே இறக்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி வேண்டி நிற்கிற கர்த்தாவே, நாளைக்கு செலவுக்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே கர்த்தாவை, சீட்டு பணத்தை எப்படி கட்டுவேன்? ஆண்டவரே கர்த்தாவை, தயங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவை, முட்டு வழியினாலே அகவசப்படுகிற அந்த அருமையான ஆண்டவரே சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பெட்லே அமர்ந்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரிக்கு அந்த மூட்டிலே ஒரு பெலன் உண்டாவதாக. ஆண்டவரே, நாவை அசைக்க முடியாதபடி கர்த்தாவை, தோத்திரங்களை செய்ய முடியாதபடி சாத்தானால் கட்டி வைத்திருக்க அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே, அந்த நாவு கட்டவிழ்க்கப்படுவதாக. தேவனை துதிப்பாளாக. கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. வயிற்று வெளி கர்த்தாவே, வயிற்று வெளினாலே அவசப்பட்டு கொண்டிருக்கிற ராணிப்பேட்டையிலே வசிக்கின்ற அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, அந்த வயிற்று வெளி அவரை விட்டு நீங்கி போவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக, சுகத்தை கொடுப்பீராக. ஒத்தை தலைவலினால் அவசப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, அனுக்கிரகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே, மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்ட அழிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, தயவு பாராட்டுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளின் கூட 67 சங்கீதம் 67 5 6 7 உரிமை. ஆண்டவர் இடத்துல நமக்கு இருக்கிற உரிமை. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாய் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஒரு உரிமைங்கிறதுல ஒரு உரிமையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்ண போயிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரும்போது வீட்டு வாசலில் மனைவி உரிமையோடு காத்துட்ருக்கு. எதுக்கு? டீ காப்பி கொடுக்கறதுக்கு இல்லை, கதையை கேளுங்க. அந்த பிரசங்கர் என்ன பண்ணார்? பிரசங்கத்தில் அன்பை பற்றி பேசினார். அன்பை பற்றி பேசிட்டு வெளியே வரையும் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு அம்மாட்ட பேசுகிறாங்க. என் மூத்த மக என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பா, பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. உடனே இது இளைய மக, அந்த இளைய மக வீட்டில் தான் அது உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அது காதில் விழுந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சண்டை, பெரிய சண்டை. என்ன நீ உன் மூத்த மகளை பற்றி பேசுகிறா? நான் உனக்கு அப்படி கவனிக்கிறேன் இப்படி கவனிக்கிறேன், என்னை பற்றி பேசலைன்னா சண்டை பெரிய அளவுக்கு ஆகிப்போச்சு. இங்கே இந்த பிரசங்கர் வீட்டுக்கு ஃபோன் வருது. ஏங்க, உங்கள் வீட்டுக்காரு அன்பை பற்றி பேசியிருக்காரு. எங்கள் வீட்டில் தாய் மகளுக்கு நடக்கிற சண்டையை தெரியுமா? என்ன சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பிரசங்கர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். இந்த அம்மா உரிமையை எடுத்துக்கிட்டு, யாரையா உன்னை அன்பை பற்றி பேச சொன்னால்? திருச்சபையின் சண்டை சச்சரவு பற்றி தானே உன்னை பேச சொன்னேன். திருச்சபையில் எவ்வளவு சண்டை சச்சரவு நடந்துகிட்டு இருக்கு, அங்கே எவ்வளவு அலங்கோலம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி பேசினா அன்பை பற்றி பேசியிருக்கையா? இப்போ வம்பு வந்து நிற்குதையா? ஒரு வீட்டில் அங்கே தாயும் மகளும் அடிச்சுக்கிடுறாங்களாம். இந்த அம்மா உரிமையோடு இங்கே சண்டை போடுது. பாருங்கள், என்னதோ ஒரு செய்தியை கொடுக்க போய் அது எப்படியோ போயிட்டு போகுது இந்த உலகத்தில். ஆக கர்த்தருக்கு பிரியம்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே ஒரு உரிமை. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 6வது வசனத்தில் சங்கீதம் 67:6 ஒரு உரிமை எடுத்துக்கிறாரியா. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உனக்கு உரிமை இருக்கியா அந்த ஆண்டவர் இடத்துல? அங்கே ஈசாக்கிற இடத்துல எங்களுக்கு பங்கு இல்லையா? ஈசாயின் மகனிடத்தில் எங்களுக்கு பங்கு இல்லையான்னு 2 கோத்திரங்களுக்கு அடிச்சுக்கிடுவான். அதே மாதிரி இந்த ஆண்டவராகிய தேவனிடத்தில் உனக்கு உரிமை இருக்குது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நீண்ட நாட்களாக ஆண்டவரே ஒரு 50,000 ரூபா செல்ஃபோனுக்கு நான் ஆசைப்பட்டுருக்கேன், கேளு, ஆண்டவர் வாங்கி தர்றார். உரிமை இருக்கியா? ஆண்டவரே, நீண்ட நாட்களாக இந்த கார் வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு ஆண்டவரே, இந்த பழைய பைக்கே நான் வச்சுட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளு. உரிமை இருக்கியா? இங்கே சொல்கிறாரு, எங்கள் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். வேறு யாரும் ஆசீர்வதிக்க முடியாதுயா, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுய்யா. சித்தப்பா நினைச்சாலும் முடியாது. சித்தப்பாக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செஞ்சால் தான் உனக்கு ஒரு என்ன செஞ்சுவார், ஒரு நெக்லஸை வாங்கி தருவார். உன் கல்யாணம் சிறப்பாக நடக்க வேண்டும், உனக்கு உரிமை இருக்கு. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே ஆண்டவரே, எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தீர் ஆண்டவரே. என் மகளுக்கு 23 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே. இப்போவுமே கேட்குறேன் ஆண்டவரே, முதலாவது இந்த புரோக்கரையும் பார்க்காத, எந்த மேட்ரிமோனிக்கும் போகாத,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேட்ரிமோனியுடைய எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மேட்ரிமோனிக்கும் அதிபதி அவர் தான். அவரை பிடி நீ முதலாவது. ஆண்டவரே, பிள்ளைக்கு 23 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, 24 வயசுக்குள்ளே நான் கடத்தி முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, சீரு சிறப்புமாக நடத்தி தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளு. என்னுடைய மூத்த மகனுடைய திருமணம்லாம் ரொம்ப சீரு சிறப்புமாக என்னுடைய எண்ணத்துக்கு மேலாக நடந்தது கர்த்தரிடத்தில் நான் வைத்ததினாலே. ஆகவே உரிமை இருக்கிறது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உரிமை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் அருளி செய்வேன். யோவான் 14:14 ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த உரிமையை வச்சுக்க தம்பி, நீ வாழ்க்கையில் நீச்சல் அடிக்க வேண்டுமா? நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறாயோ? ஒருவேளை இந்த உரிமையை நீ எடுத்துக்க. கடனில் மாட்டி கொண்டு இருக்கிறாயோ? என் தேவனையே எனக்கு உதவி புரியுங்க, எனக்கு உதவி செய்யாமல் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் போக மாட்டேன், அறையை விட்டு போக மாட்டேன், அழுது பொருளுங்க. கடன் எல்லாம் மறைஞ்சு போயிடும், எல்லா கஷ்டமும் நீங்கி போயிடும். உன் வீட்டில் சுபகாரியம் வெகு சீக்கிரமாக நடக்கும். மார்ச் மாத இறுதிக்குள்ளே உன் வீட்டில் சுபகாரியம் நடக்குது. உன் நோய் நீங்க போகுது, உன் கஷ்டம் நீங்க போகுது. ஒரு உரிமை இருக்குதுயா. இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். அவரை போரி தெய்வம் இல்லை. அந்த இரக்கத்தினுடைய தேவனிடத்தில் நீ உரிமை பாராட்டுவையா? உரிமையாக கேளு, உரிமையாக வாங்கிக்க. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுடைய உரிமை கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். ஆண்டவர் இறங்குவீராக. ஆண்டவர், யார் யார் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தினாவே எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அந்த ஆவியோடு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் நிற்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தர் தேவைகளையும் சந்திப்பீராக. மீதம் எண்ணத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக. தட்டு முட்டு எது வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் இயேசுவாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓலை குடிசைகள் மாறுவதாக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் உரிமையை நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறீரே, அந்த உரிமை நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.